நான் சுற்றுப்பயணம் போனேன். ஆனால் என் மீது பல வழக்குகள் போட்டார்கள், உண்மையை வெளிக்கொண்டு வந்ததற்காக. அதற்காக நான் கவலைப்படல, போட்டுக்க போ. ஆனால் ஒரு நாள் என் மக்கள் எனக்கு ஆதரவு கொடுப்பார்கள். அன்று உங்கள் நிலைமை மிக மோசமாக இருக்கும். சட்டம் சட்டத்தாலேயே எடுத்து என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களே ஆதரவு கொடுக்கும். திருச்சி தலைநகரமாக கொண்டு வருவோம், தலைமைச் செயலகம் கொண்டு வருவோம். இரண்டாவது கொள்கையாக அரசு குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி வழங்குவோம். இவர்களெல்லாம் சொல்லுவார்கள், செய்ய மாட்டார்கள், அறிவிப்பார்கள், களத்தில் வரமாட்டார்கள். நாங்கள் அப்படி இல்லை, கொள்கையை வடிவமைத்து விட்டோம். 29 30 கொள்கையை வடிவமைத்து விட்டோம். அந்த கொள்கைகள் அனைத்தும் செயலுக்கு வந்தால் நம் பிரச்சனையே இல்லை. அவரவர் வேலையை பார்ப்பார். இவர் அவரை ஏமாற்ற மாட்டார், அவர் இவரை ஏமாற்ற மாட்டார், அடிப்பிக்க மாட்டார், குத்திக்க மாட்டார். பொருளாதாரம் உயரும். அப்பேற்பட்ட கொள்கைகள். குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி. இன்னைக்கு சாதாரணமாக ஒரு பொய்ய பெயர்னா பணம் கொடுத்தா போதும். காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்தா போதும், உடனே வீட்டு வந்து அடிப்பானுங்க, குத்துவானுங்க, வெட்டுவானுங்க, அங்கேயே உயிரை கொடுத்துருவானுங்க. அண்ணன் ஜெபரி அவரை தூத்துக்குடியில் நடந்த அப்பா மகன் போல அது மாதிரி இப்போ நடக்குது. அஜித்குமாருக்கும் நடக்கிறாங்க. இது என் மேலேயும் நடத்திருக்கு. ஜனவரி 9ஆம் தேதி இந்த ஒருத்தன் கண்ணால் கூட பார்க்கல, அவன் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருக்கான். என்ன சொல்லுவான்? அவன் யாருன்னே தெரியாது. உடனே இரவு ரவுண்டு கட்டுறாங்க. எப்போது நான் தலைமுறை அப்புறம் ஜாமீன் எடுத்துருவேன். கோர்ட்டில் ஆஜராக ஜாமீன் எடுத்துருவேன். அது ஒரு சட்டம் வச்சுருக்கான் பாருங்க, அது கோரிக்கை சட்டம். அந்த சட்டத்தில் காவல் நிலையத்தில் தான் நீ போய் சரண்டராகணும், கோர்ட்டில் சரண்டராகக்கூடாது. எப்படி வர வைக்கிறான் பாருங்க, மீனை போட்டு உதைக்கிறது, அடிக்கிறது. இதை மாற்றுவோம். இந்த சட்டம் அமெரிக்காவில் என்ன தெரியுமா சொல்லுது? அங்கே எப்படி தெரியுமா செயல்படுது? ஒரு புகார் வந்தா அந்த காவல் நிலையத்தில் சிறப்பு குழு 4 பேர் இருப்பாங்க. அவர்கள் அதை ஆய்வு செய்து விசாரணை செய்து தான் எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை கொடுப்பாங்க. ஆனா இது அப்படி இல்லை, பணம் கொடுத்தா போதும், எல்லா கடையும் முடிந்துவிடும். இந்த சட்டத்தை மாற்றவே புகார் கொடுத்தா அது மாதிரி 4 பேர் சேர்ந்து குழு வைப்போம். அவர்கள் விசாரணை செய்து தான் நடவடிக்கை எடுப்பாங்க. அதனாலதான் இந்த சட்டத்தை மாற்றும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தமிழ்நாட்டில் வடநாடு, ஆந்திரா, கர்நாடகா இருந்தெல்லாம் சிலத்தோடு ஏராளமான மக்கள் குடியேறி வருகிறார்கள். அதற்கு வந்தா அவர்கள் வேலை செய்யட்டும், அதனால் தடுக்கவில்லை. எதற்கு இவ்வளவு கொண்டு அந்த குழுத்திரிகளை எதற்கு? என் வளம் எதையும் தாங்குமா? இதற்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைப்போம். எப்படி என்றால் அதற்கு சிறப்பு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். எந்த மாநிலத்தில் இருந்து நீங்க வரியோ குடியேறியோ அந்த மாநிலத்தில் உள்ள டிஎஸ்பியிடம் நன்னடத்தை சான்றிதழ் பெற்று வர வேண்டும். இதை எங்கே குடியேறியிருக்கீங்களோ தமிழகத்தில் அந்த டிஎஸ்பியிடம் கொடுத்து ரசீது வாங்க வேண்டும். அதன் பின்புதான் நீ குடியேற முடியும்.